இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கெமிஸ்ட்ரியோட ரிமைனிங் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் நம்ம டிஸ்கஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு. அதை பற்றி இந்த வீடியோவில் எண்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம். நம்ம ஐஆர் வேல்யூ கார்பன் சி டபுள் பாண்ட் ஓ ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூவை நம்ம பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரியும் கார்பன் டபுள் பாண்ட் ஓ இருக்கு. இதோட ஐஆர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஐஆர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கு. சரி, இன்கேஸ் பாண்ட் ஆர்டர் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஐஆர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். எப்போ பாண்ட் ஆர்டர் கம்மியாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசனன்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு இப்போ இந்த கார்பன் டபுள் பாண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் பாண்ட் கேரக்டராக கன்வெர்ட் ஆயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஐஆர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். வேறு எந்த மாதிரி இருந்தால் இருக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்க லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த ஐஆர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த டபுள் பாண்ட் கேரக்டர் சிங்கிள் பாண்டாக மாறும் எப்போ அப்படின்னா ரெசனன்ஸ் இருந்தால். அப்படி ரெசனன்ஸ் இருக்கும்போது நமக்கு ஐஆர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அப்போது இந்த கார்பன் டபுள் பாண்டை பாருங்கள். இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லோன் பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இது 100% நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இது இந்த பக்கம் 50% நமக்கு ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது. ரிமைனிங் 50 பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்டோட ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 50% தான் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த ஸ்ட்ரக்சரில் இங்கே இருக்கிற லோன் பேர் இருக்கிற இது 100% நம்ம எடுத்திருக்கோம். கான்செப்ட் புரியறதுக்காக நம்ம அந்த மாதிரி பர்சன்டேஜில் பேசுகிறோம். அப்போ இது பார்த்தீங்கன்னா 100%மே இங்கே ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது. சரிங்களா? அப்போ இதில் ஃபுல்லாக 100% பார்த்தீங்கன்னா லோன் பேர் இன்வால்வ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 100% இது ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது. இது ஒரு 100 நம்ம வச்சுக்கிறோம். சரிங்க, டபுள் பாண்டு 100 இல்லைனா 50 கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் 100 எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 200. அப்போ இதோட சிங்கிள் அந்த கார்பன் டபுள் பாண்டு கேரக்டர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ மோர் சிங்கிள் பாண்டு கேரக்டர் அதிகம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஐஆர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி கம்மியாகுதுன்னு அர்த்தம். மோர் நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் இருந்தால் அந்த கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு இருக்கிற டபுள் பாண்டு கேரக்டர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஐஆர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி கம்மியாயிருன்னு அர்த்தம். சரிங்களா? இது ஒரு 100% இங்கே ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது. இது ஒரு 100 நீங்கள் எவ்வளோ வேண்டாம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி. சரிங்களா? அப்போ இதுவும் 200 தான். அப்போ இதில் தான் கம்மியான ரெசனன்ஸ் இருக்கு. அப்போ கம்மியான ரெசனன்ஸ் இருக்குன்னா அப்போ இங்கே டபுள் பாண்டு கேரக்டர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது நமக்கு ஐஆர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எதில் ஐஆர் வேல்யூ அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க 1800. அப்போ ஏ பார்த்தீங்கன்னா 3ல் வரும். யார்? ஏ 2. அப்போ ஏ 2 வருதுன்னா ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பி 4 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 100%. அப்போ இதை காட்டிலும் கொஞ்சம் கம்மியான டபுள் பாண்டு கேரக்டர் இருக்குது. இதை காட்டிலும் இது கம்மியான டபுள் பாண்டு கேரக்டர் இருக்கும். சரிங்களா? அப்போ இதை விட வேல்யூ கம்மியான யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ பி பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டுமே நம்ம 200 அசீவ் பண்ணியிருக்க முடியும். அப்போ 5 மெம்பர் இருக்குங்க. அப்போ ரிங்கோட சைஸ் கம்மியாக இருந்தால் ஐஆர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். அப்போ சி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமானது 1750. இப்போ சி 1. அப்போ 6 மெம்பர் ரிங்காக இருந்ததுன்னா அது கம்மியான வேல்யூ.
சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹச்சுக்காவூர் நிறைய புக்கில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் உங்களுக்கு இந்த புக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வேல்யூ வந்து அதிகமானது இதுக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ 1720 இருக்கு இல்லையா? காம்பவுண்ட் 2 6 மெம்பர் ரிங் டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு 2 இருக்குது. ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணோன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டாக டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருது. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். ஸோ இந்த 4 ஆப்ஷன்லேயே ஸோ இதுக்கு மட்டும் தான் 3 வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ பாயிண்ட் குரூப்பை வந்து அவங்க மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும், ஈஸியாக பாயிண்ட் குரூப்பை வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஸோ உதாரணத்துக்கு இந்த ஒரு PF3 இது தெரிஞ்சாலே போதும். சரிங்களா? ஸோ இது தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஸோ மோர் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் இருந்தது அப்படின்னா அதை பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்லுவோம். இல்லை அப்படின்னா அதாவது அந்த ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் ஆட்டமை வந்து கவர் பண்ணியிருக்கணும். சரிங்க. இல்லை அப்படின்னா அது மோர் நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து நமக்கு ஷிஃப்டாக இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஆட்டம் வழியாக தான் நமக்கு வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து நமக்கு வந்து கவர் ஆகுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டட் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது. இந்த 3 ஆட்டமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்லுவோம். ஸோ 2 விதமாக சொல்லலாம். பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது மோர் நம்பர் ஆஃப் ஆட்டமை கவர் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா ஸோ அது சி டபுள் பாண்ட் ஓலாம் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு இதை எடுத்துக்கிற முடியாது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஆட்டமை தான் கவர் பண்ணுது. ஸோ இந்த வழி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். ஏன் அப்படின்னா 1 2 3 இந்த 3 ஆட்டமே கவர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். ஸோ அதிகமான ஆட்டமை கவர் பண்ணாலும் ஸோ அது வந்து நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இல்லை அப்படின்னா அதிகமான ஆட்டம் வந்து ஷிஃப்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஆனதான் நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரான் வழியை நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ் வச்சுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது இங்கே வரும், ஸோ இங்கே வரும், ஸோ இப்போ இங்கே வரும். சரிங்க. அப்போ C3 ஆக்சிஸ், அப்போது C3 ஆக்சிஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ எத்தனை C2 ஆக்சிஸ் இருக்குது? ஸோ இப்படி ஒரு C2 ஆக்சிஸ் இருக்குது. சரிண்ணா? ஸோ இப்படி ஒரு C2 ஆக்சிஸ், ஸோ இப்படி ஒரு C2 ஆக்சிஸ், அப்போ 3 C2 ஆக்சிஸ் இருக்கு. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா? CN C2 இருந்தது அப்படின்னா நம்ம இதை டின்னு சொல்லலாம். பாயிண்ட் குரூப் வந்து டி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல N கொடுப்போம். ஸோ அப்போ நமக்கு இங்கே 3 இருக்கு இல்லையா? இந்த இடத்துல N அப்படிங்கிறது நமக்கு 3 வரும். சரிங்களா? அவ்வளோதான். அப்போ நமக்கு ஸோ இங்கே 3 வர்றது ஒன்று தான் இருக்கு. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஏ வந்து 2 வர்றது ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் மட்டும்தான். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ரிமைனிங் ஹெச் எப்படி வரும் அப்படின்னா சரிங்களா? ஸோ ரிமைனிங் ஸோ இந்த ஹெச் ஸோ இப்போ நமக்கு தெரியல. ஸோ எவ்வளோ வந்து இதில் ஒரு C2 ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இப்படி ஒரு C2 ஆக்சிஸ், ஸோ இந்த C2 ஆக்சிஸ் இருக்கு. அப்போது நமக்கு இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நமக்கு வந்து இப்படி ஒரு ஆக்சிஸ் போகுது. ஸோ இதை வந்து நமக்கு வந்து ஹரிசாண்டலாக கட் பண்ணுது அப்படின்னா ஸோ இப்படி ஹரிசாண்டலாக அப்படி ஒரு பிளேன் வந்து கட் பண்ணுது அப்படின்னா ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ ஹச்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா? சொல்ல இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு ஸோ அதுக்கு பேரலாக ஒரு வந்து இப்படி நம்ம கூட பேரல் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ பேரலாக அப்படி போகுது அப்படின்னா
ஸோ இந்த காம்போட நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறத விட நம்ம அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர்லேயே கொடுக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் நமக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்போ பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு நமக்கு பேரலாக ஒரு பிளேன் நம்ம அப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வெர்டிக்கல் பிளேன் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஹரிசாண்டலாக கட் பண்ண ஸோ ஹச்சு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு 2 C2 ஆக்சிஸ் இருக்கு. ஸோ இப்படி ஒரு C2 ஆக்சிஸ், இப்படி ஒரு C2 இருக்குது. ஸோ இங்கே ஒரு C2 ஆக்சிஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ நமக்கு டைகட்டல் ஆங்கிள் எப்போ போடுவோம் அப்படின்னா 2 C2 ஆக்சிஸை வந்து பைகாட் பண்ணுது அப்படின்னா ஒரு பிளேன் வந்து பைசெக்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைகட்டல் பிளேன் சொல்லுவோம். ஸோ இந்த 3மே இதில் இருக்கிறதுனால நம்ம எதை கொடுப்போம் அப்படின்னா ஹச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அப்புறம் வி, அப்புறம் டி தான் கொடுக்கணும். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஹச்சு கொடுக்கணும். ஸோ D3H தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ இது வந்து பூரி சர்மாவில் இருக்குது. ஸோ PF3 வந்து பார்த்தீங்கன்னா D3H. இது ஒன்று தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டெர்பினைட்லேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ மோனோசைக்கிளிக் டெர்பினைட் அப்படிங்கிறது மோனோ டெர்பினைட் அப்படிங்கிறது ஸோ நமக்கு இது தெரியாது. பட் ஆனால் பைசைக்கிளிக் மோனோ டெர்பினைட் அப்படிங்கிறது பைசைக்கிளிக் மோனோ டெர்பினைட் அப்படிங்கிறது ஆல்பா பைனின். ஸோ இது பூரி சர்மா பொக்கிலே இருக்குது ஆர்கானிக்கில். சரி, பி வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும். ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா 3 வரல, இந்த 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பைசைக்கிளிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 சைக்கிளிக் இருக்கு. ஸோ இது ஒரு 4 மெம்பர் ரிங். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 6 மெம்பர் ரிங் இருக்குது. சரிங்களா? அப்போ பைசைக்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டுலேயுமே பி வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கிறதுனால ஸோ ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் நமக்கு தெரியும். ஸோ இப்போ லைமோன் அப்படிங்கிறது ஸோ இதுதான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோசைக்கிள். ஸோ மோனோசைக்கிளுக்கு மோனோ டெர்பினைட்ல வரும். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1 வரும். அப்போ டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோசைக்கிளிக்கில் வரும். ஏன்னா ஒரே ஒரு ரிங்கு தான் இருக்குது. இது வந்து மோனோசைக்கிளிக். ஸோ மோனோசைக்கிளிக் டெர்பினைட் மோனோ டெர்பினைட்டில் வரும். அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎல் ஃபினாரில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ மாலிகுலர் டேர்ம் சிம்பிள் கேட்டிருக்காங்க. அதாவது டயட்டாமிக் மாலிகுலர் டேர்ம் சிம்பிள் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பிஜிடிஆர்பி படிக்கிற நம்ம வந்து இந்த அளவுக்கு இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சரிங்களா? சிஎஸ்ஆர் அந்த கேட்டில் வர்றதுனால பட் இதுக்கு வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து ஸ்டார் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேமாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கு ஸ்டார் மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இப்போ நமக்கு இது ரொம்ப நாள் படிக்கல அப்படின்னாலுமே இங்கே ஸ்பின் 2s+1 கொடுத்துருக்காங்க, ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு H2+ எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ப்ளஸ் அப்படின்னாலும் ஸோ 1 மைனஸ் பண்ண அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா n+1. அப்போ நமக்கு n அப்படிங்கிற நம்பர் ஆஃப் அன்பட் எலக்ட்ரான். அப்போ 1+1 அப்போ 2 வருது. நமக்கு 2 ஆப்ஷன்லையுமே 2 இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர்லேயே பார்க்கும்போது ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு 3 தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ சிக்மா ஸோ 1s2 வரும். அப்போ 2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நோ அன்பட் எலக்ட்ரான். இங்கே பேர்ட் எலக்ட்ரான் இருக்கனால அப்போ n+1 ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இப்போ n அப்படிங்கிறது 0. ஏன்னா இங்கே வந்து அன்பட் எலக்ட்ரான் இல்லை 0 தான் இருக்குது. அப்போ ஸோ நமக்கு 1 தான் வருது. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 4 வரணும். சரிங்களா? ஸோ ஏ வந்து 4 வரணும். ஸோ ரெண்டுலேயுமே இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதுக்கு வந்து ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணி ஸோ ஆன்சர் பண்ணணும்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மார்க் தான் வரும். இது பூரி சர்மாவில் இருக்கு. ஸோ H2க்குலாம் பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா ஸோ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 வரும். ஸோ ஜெரைடு வரும். சரிங்களா? ஸோ சிக்மா 1 ஸ்டார் இந்த மாதிரி எழுதுறீங்க இல்லையா? சிக்மா 1 ஸ்டார் இப்படி வரும்போது ஜெரைடு அன்ஜெரைடு ஸோ இந்த மாதிரி எழுதிட்டே போகும். ஸோ அதை வச்சு கடைசி எலக்ட்ரான் எங்கே ஃபில் ஆகுதோ அதை வச்சு நம்ம ஜெரைடு அன்ஜெரைடு போடுவோம். இப்போ இந்த சிக்மா அந்த பையெல்லாம் எதை வச்சு போடுவோம் அப்படின்னா ஸோ 0 வந்தால் நம்ம சிக்மா போடுவோம். 1 வந்ததுன்னா பை கொடுப்போம். 2 வந்ததுன்னா டெல். ஸோ இது வந்தாலும் பை தான் கொடுப்போம். சரிங்க? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். பட் அவங்களே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் சேமாக கொடுத்ததுனால மேக்ஸிமம் இதுக்கு வந்து எல்லாருமே கரெக்டாக கொடுத்துருப்போம் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது யாராவது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மறுபடியும் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ நமக்கு தெரியும். ஸோ இது வந்து எல் நம்ம நார்மலாக டேர்ம் சிம்பிள் படிக்கும் போது இது எல்லுன்னு வச்சுருப்போம். ஸோ பட் டயாட்டாமிக் டேர்ம் சிம்பிளில் ஸோ இந்த மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 0 வந்தால் சிக்மா, 1 வந்தால் பை, 2 வந்தால் டெல். ஸோ இதோட நமக்கு வந்து மேக்ஸிமம் எக்ஸாமில் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நமக்கு H2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ H2 அப்படிங்கிறது நமக்கு 2 எலக்ட்ரான் வரும். ஸோ அப்போ சிக்மா 1s அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் வருதுன்னா ஸோ 1s ஆர்பிட்டால் வந்து ஸோ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அங்கே வந்து நம்ம டேர்ம் சிம்பிளுக்கு இப்படி யூஸ் பண்ணுவோம். பட் இந்த டயாட்டாமிக் டேர்ம் சிம்பிளுக்கு நம்ம இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நமக்கு இது வந்து எஸ் ஆர்பிட்டால் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல 0 வரும். அப்போ வந்து எல் வந்து நமக்கு 0வாக இருந்ததுன்னா ஸோ எல் வந்து நமக்கு 0வாக இருந்தால் இந்த இடத்துல சிக்மா டேர்ம் வரும். ஸோ இதை நம்ம இங்கே இப்படி யூஸ் பண்ணுவோம். எல் யூஸ் பண்ணாமல் இப்போ 0 அப்படின்னா ஸோ இந்த டேர்ம் வரும். ஸோ நமக்கு தெரியும். ஸோ இப்போ சிக்மா 1s சிக்மா 1s ஸ்டார் சிக்மா 2s ஸ்டாரு சிக்மா 2pz ஸோ 5 பை 2px ஸோ பை 2py ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதியிருப்போம் இல்லையா? ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போது நமக்கு ஸோ இது வந்து ஜெரைடு, ஸோ இது வந்து அன்ஜெரைடு, ஸோ இது ஜெரைடு, இது அன்ஜெரைடு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது ஜெரைடு, ஸோ இது அன்ஜெரைடு, ஸோ இது ஜெரைடு வரும். சார் இங்கேயே நம்ம ஜெரைடு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இது ஜெரைடு. ஸோ இவ்வளோ தான். அப்போ நமக்கு சிக்மா 1s ஆர்பிட்டாலில் வந்திருக்கிறதுனால நமக்கு ஜெரைடு வரும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ n+1 ரூல் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ n அப்படி நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான், இங்கே எதுவுமே அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லையா? ஸோ அப்போ வந்து எல்லாமே பேர்டாக இருக்குது. இப்போ என்னுக்கு போல் நம்ம 0 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே வர்றது 1 தான் வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதுக்கு வந்து சிக்மா 1s 1 தான் வரும். சரிங்களா? H2+ கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரான் கொடுத்தோம் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் ஃபில் ஆகிருக்கு. அப்போ எல் வேல்யூ அப்போது நமக்கு வந்து 0 வருதுன்னா ஸோ சிக்மா டேர்ம் தான். அப்போ இது வந்து நமக்கு ஜெரைடு. ஸோ இங்கே வந்து n+1 ரூல் அப்ளை பண்ண அப்படின்னா n நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் நமக்கு ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 1+1 2 வரும். சரிங்களா? ஸோ இது இங்கே மேட்ச் ஆகுது. இப்போ O2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 16 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இங்கே 2 2 2 2 வரும். ஸோ இங்கே 2 எலக்ட்ரான். அப்போ இங்கே ஃபில் பண்ணும்போது ஸோ 1 2 3 4. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இங்கே 1
ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் வரும். சரிங்க, 2p(x)லையும் 2p(y)லையும். அப்போ நமக்கு p ஆர்பிட்டால் அப்படிங்கிறது நமக்கு ஸோ 3 ஆர்பிட்டால் வரும். அப்போது இது -1, இது 0, இது +1. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா px, இது pz, அப்போ இது py. அப்போ நமக்கு pxல தான் ஸோ ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே pyல தான் நமக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஸோ எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 0 வருது. அப்போது சிக்மா டைம் வருது. நமக்கு தெரியும் ஜெரேட் இன்ட்டு ஜெரேட், ஸோ அன்ஜெரேட். ஸோ அன்ஜெரேட் இன்ட்டு ஸோ அன்ஜெரேடு, ஸோ அன்ஜெரேட். அப்போ ஜெரேடு இன்ட்டு அன்ஜெரேடு ஜெரேடு வரும். ஸோ அன்ஜெரேடு இன்ட்டு ஜெரேடு, ஸோ ஜெரேடு வரும். ஸோ அப்போ நமக்கு ஜெரேட் இன்ட்டு ஜெரேடு வருது அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல அன்ஜெரேடு வரும். அப்போது ஸோ n+1 ஃபார்முலா யூஸ் பண்ணால் இங்கே நம்பர் ஆஃப் அன்போல்ட் எலக்ட்ரான் 2 இருக்குது. ஸோ இது ஒன்று இருக்குது, ஸோ இது ஒன்று, அப்போ 3 வருது. சரிங்களா? அப்போது நமக்கு ஸோ 3 வர்றது இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அப்போ இப்போ ஜெரேடு இன்ட்டு ஜெரேடு வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து ஏதோ டவுட் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்படி தான் இந்த மாதிரி மாலிகுலர் டேர்ம் சிம்பிள் வந்து நீங்கள் வந்து ஸோ ஐடென்டிஃபை பண்ணணும். சாரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெரேடு இன்ட்டு ஜெரேடு வந்து ஜெரேடு தான் வரும். ஸோ இதை அப்படி நான் மாற்றி எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது அன்ஜெரேடு. ஸோ அப்போ இங்கே நமக்கு ஜெரேடு தான். ஸோ அதுதான் அந்த ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் எல்லாமே இந்த ஒன்றை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இது நமக்கு பூரி சர்மாவில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்போம். ஸோ எனர்ஜி லெவல் கேட்டிருக்காங்க. ஸோ n=6 கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா n² தான். ஸோ அப்போது ஸோ 6 × 6 36 வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஏ தான். ஸோ ஆல்ரெடி சிஎஸ்ஐயில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு NMR ஷிஃப்ட்டு சரி NMR ஷிஃப்ட்டு ரீஏஜென்ட்ஸ் இதை பார்த்தோம் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த கான்செப்டே தெரியல அப்படின்னாலுமே NMR ஷிஃப்ட்டு ரீஏஜென்ட் இது ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் அதை ஈஸியாக கிளிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அஜய்குமாரில் இருக்குது. ஸோ இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் இருக்கு. ஸோ அஜய்குமார் புக்கில் இது இருக்குது. சரிங்களா? ஸோ ஷிஃப்ட் ரீஏஜென்ட் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இதே ரீஏஜென்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் புக் அஜய்குமார் தான். ஸோ இதுவுமே எல்லாருமே மேக்ஸிமம் ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்குமே நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்போம். ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க, மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ இந்த காமோட நம்ம ஸோ FeCN6 4- எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ FeF6 3 டைம்ஸ் நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து -6. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ +2 வருது. ஸோ Fe அப்படிங்கிறது இங்கே வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது -6, இப்போ இது +3. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா Fe அப்படிங்கிறது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போது 6 4s2 இதை கேன்சல் பண்ணோம். 6 இருக்கு. கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லீகான் இருக்கிறதுனால ஸோ எல்லாமே பேராகி தான் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் வரும். அப்போ இந்த 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது 2 வருது. அப்போ இங்கே 2 நம்ம +3 இருக்கனால ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் நம்ம கேன்சல் பண்ணோம். 3d5 வருது. ஸோ 1 2 3 4 5 வருது. ஸோ 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்னு ஸோ 5 பாயிண்ட் சம்திங் வரும். சரிங்களா? இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். ஸோ டி தான் கரெக்ட் ஆன்சர். சி நம்ம கேன்சல் பண்ணிடுவோம்.
ஸோ நம்பர் ஆஃப் அன்போர்ட் எலக்ட்ரானை வச்சு நம்ம ஈஸியாக இதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ இது எந்த புக்கில் இருந்திருக்கு அப்படின்னா, ஸோ இது கொடுத்துருக்காங்கன்னா டயாமேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. இப்போ 0 அன்போர்ட் எலக்ட்ரான் வந்து, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக் வித் 5 அன்போர்ட் எலக்ட்ரான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஜய்குமாரில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 2 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குலாம் ரெஃபரன்ஸ் புக்கு தேவையில்லை, பட் இதை நம்ம ஆல்ரெடி ஸ்கூல்லேருந்து படிச்சிருக்கோம். ஸோ குரூப் 15 எலமெண்ட்டுக்கான லூயிஸ் பேஸ் கேரக்டர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ டாப் டு பாட்டம் வர நமக்கு வந்து ஸோ பேசிசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஸோ ஆர்சனிக், ஸோ ஆன்டிமனி, பிஸ்பத் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ டாப் டு பாட்டம் வர நமக்கு என்ன பண்ண அப்படின்னா டிகிரீஸ் ஆகும் ஏ பேசிசிட்டி. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ தான். ஸோ இது வந்து பூரி சர்மா புக்லேயே இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ இதை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் அஸ் வி கோ டவுன் தி குரூப்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து மேலேருந்து கீழே வரும்போது பேசிக் கேரக்டர் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 84 வந்து பார்த்தீங்கன்னா த கெமிக்கல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போபால் கேஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் ஐசோ சயனைட். ஸோ இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா, ஸோ மெத்தில் ஐசோ சயனைட் இஸ் a very toxic chemical and exposure can be fatal to humans. The Bhopal gas strategy, so which occurred on டிசம்பரில் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் ஐசோ சயனைட். ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, ஸோ அலுவாலியால் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த புக்கெலாம் என்கிட்ட இருக்குனால ஸோ அதில் நான் தேடி எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் எல்லாருமே மார்க் ஸ்கோர் பண்ணுற டாபிக் தான். ஸோ எதில் வந்து எஃப்இ ஆட்டம் வந்து இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விட்டமின் B12 தான் கிடையாது. ஸோ குளுக்கோஸ் ஆக்சிடேஸ். விட்டமின் B12 நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ விட்டமின் B12 சயனோ கோபாலமின் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோரின் ரிங் இருக்கும். ஸோ கோபால்ட் ஆட்டம் இருக்கும். ஸோ நாட் ஏ எஃப்இ ஆட்டம். ஸோ அப்போ நாட் எஃப்இ ஆட்டம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான். ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஓசோன் லேயர் வந்து ஸோ எதில் இருக்குது அப்படின்னா ட்ரோபோஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓசோன் லேயர் இருக்கு. சரிங்களா? இதில் கிடையாது. ஸோ அப்போது இது வந்து இன்கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இன்கரெக்ட், ட்ரோபோஸ்பியர் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆன்சரில் வராது. ஸோ இது ரெண்டு ட்ரூன்னு கொடுத்துருங்க, இது ரெண்டும் வராது. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? த ரிலீஸ் ஆஃப் CO2 அண்ட் கார்பன் சரி CFC இருக்கா. ஸோ டெப்ளெக்ட் த ஓசோன் லேயர். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து இது வந்து ட்ரூ. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. அப்போ டியில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே, ஸோ இது மூணுமே இன்கரெக்ட். இதோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க VACPR மாடலில். சரிங்களா? ஸோ அப்போ ICl2 மைனஸ். ஸோ இதோட வேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2Cl. சரிங்களா? அப்போது இந்த மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பாண்டாக ஒரு எலக்ட்ரானாக கன்சிடர் பண்ணி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோன் பேர். அப்போ நமக்கு 3 லோன் பேர் இருக்கு ப்ளஸ் ஸோ இது ஒரு பான் பேர், இது ஒரு பான் பேர் இருக்கு.
ஸோ 2 பாண்ட் பேர் இருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு 5 வருது. சரிங்களா? அப்போ ட்ரைகோனல் பை பிரமிடலில் வரும். அப்போ Cl இருக்கு. அப்போ நமக்கு தெரியல, இப்போ வந்து லோன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பை பிரமிடல்னால ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் வரும். ஸோ இந்த மாதிரி ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் வரும். அப்போ இந்த லோன் பேரை வந்து எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு இல்லையா? லோன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் கொடுக்கணும். டபுள் பாண்ட் ஓ வந்தாலுமே நமக்கு ஈக்குவட்டோரியலில் கொடுக்கணும். அப்போது இங்கே ஒரு லோன் பேர், ஸோ இது ஒரு லோன் பேர். அப்போ 2 சிஎல்ல தான் நம்ம வந்து ஆக்சியலில் கொடுக்கணும். இப்போ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால இந்த லோன் பேர் எல்லாமே வித்தவுட் லோன் பேரோட நம்ம பார்க்கும்போது நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அப்போ லீனியர் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. இது 2 எலிமினேட் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு POCl3 கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்பரஸ் தான் இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ எவ்வளோ அன்பட் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 5 இருக்கும். இப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிற நம்ம டபுள் பாண்ட் ஓகும். சரிங்களா? ஸோ டபுள் பாண்ட் ஓ 2 Cl2. ஸோ அப்போ இது வந்து பார்த்தா ரிமைனிங் இது வந்து அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா த லோன் பேர். அப்போ ஒரு லோன் பேர் இருக்கு ப்ளஸ் இப்போ நமக்கு 2 பாண்ட் இருக்குங்களா, ஒன்லி சிக்மா பாண்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். இது பை பாண்ட், இது சிக்மா பாண்ட். அப்போ இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட். அப்போ 3 சிக்மா பாண்ட் இருக்கு. அப்போ 3 பாண்ட் பேர். இப்போ 4 வருது. சரிங்களா? 4 வருது அப்படின்னா நமக்கு டெட்ராஹெட்ரலில் வரும். ஸோ இந்த மாதிரி வரணும். ஸோ இப்போ வந்து இது வந்து நமக்கு டெட்ராஹெட்ரல். சரிங்களா? ஸோ டியை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். 4 வருதுன்னா டெட்ராஹெட்ரல் வரும். 5 வந்தால் ட்ரைகோனல் பை பிரமிட். சரிங்களா? ஒன்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அவங்க ஸ்ட்ரக்சர் ஷேப் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்லி பாண்ட் பேரை மட்டும் தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறணும். ஜாமெட்ரி இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இது ரெண்டையுமே நம்ம கவுண்ட் பண்ணணும். ஷேப் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஒன்லி பாண்ட் பேரை தான் கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். லோன் பேர் எதையுமே கால்குலேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் புக்குலாம் கிடையாது. பட் இருந்தாலும் இது அது சத்யபிரகாஷ் சில கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போ PCl5 இருந்தால் ட்ரைகோனல் பை பிரமிடல், SF4 இருந்ததுன்னா டிசார்டட் டெட்ரா ட்ரைகோனல் பை பிரமிடல். இதுவே ClF3 BrF3 இருந்ததுன்னா டி ஷேப். அண்டு இப்போ XeFe2 I3 மைனஸ் ICl2 மைனஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ இதெல்லாமே நம்ம லீனியர் சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. இது வந்து மிஸ்லில் இருக்குது, QHயில் இருக்குது. ஸோ அஜய்குமார் சத்யபிரகாஷில் இருக்குது, அஜய்குமார்லையுமே இருக்குது. ஸோ எல்லா புக்லேயுமே இது இருக்கும். சரிங்க? அப்போ லீனியர் வரும். சரிங்களா? சார் POCl3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெட்ராஹெட்ரல் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து கைரல்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கைரல் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை டென்டேட் லிகான்றதுனால அது கைரலில் வந்துடும். சரிங்களா? ஸோ 2 வந்து கைரலில் வந்துடும். ஸோ இதுவும் பை டென்டேட் லிகாண்ட் தான், இதுவும் கைரலில் வந்துடும். அப்போ 2 and 4 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 2 இல்லை. ஸோ அப்போ இதில் தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிஸ் இருக்குது, ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ சிஸ் நம்ம எழுதும்போது ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? எப்படி இருக்கும்? இதோ ட்ரான்ஸ் எழுதும்போது ஸோ இப்படி
இதில் வந்து நமக்கு கைரலாக இருக்குன்னு அப்படின்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். பட் இதில் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இப்படி கட் பண்ண முடியாது. ஸோ இது நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், 3 டைமென்ஷனில் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இதில் நீங்கள் இப்படிலாம் கட் பண்ணி இதில் பிளேன் இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இது வந்து ஏ கைரல். ஸோ இது வந்து கைரல். அப்போ சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைரல், ட்ரான்ஸ் வந்து ஏ கைரல். ஸோ அப்போ வந்து 1 2 4 வருது. ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ இது இன்கரெக்ட். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோபால்ட்னாலும் ஒன்று தான். ஸோ நமக்கு ரோடியம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ரோடியம் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? அப்போ ஈச் ஆஃப் கைரல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐசோமர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமர் இருக்குது. சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைரல். ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ் சிஸ் வந்து. இப்போ ட்ரான்ஸ் ஐசோமர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கைரல். ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அயன் 2 இன் மயோக்ளோபின் ப்ரெசன்ட். ஸோ மயோக்ளோபினில் அயன் 2 வந்து எப்படி இருக்கு, லோ ஸ்பின்னா ஹை ஸ்பின்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஹை ஸ்பின் ஸ்டேட் வித் D6 கான்ஃபிகரேஷன். ஸோ இது வந்து QCயில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ மயோக்ளோபின் கண்டெயின் அயன் 2 இன் தி ஹை ஸ்பின் ஸ்டேட். ஸோ அயன் வந்து பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கும், D6. சரிங்களா? ஸோ இதுதான் அப்படியே எடுத்திருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும். ஸோ இதோட சொலிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. தென் AgCl. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு தெரியும் சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட். ஸோ HSAP தியரி படி ஹார்டாக இருந்தால் சரிங்களா ஸ்டேபிளாக இருக்கும். சாஃப்ட் இன்ட்ராக்ஷன் இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க இந்த கான்செப்டுக்கெலாம். சரிங்களா? ஹார்டாக இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும். சாஃப்டாக இருந்தது அப்படின்னா ஸோ நம்ம ஸ்டேபிளாக இருக்கும். அப்போது சல்ஃபர் வந்து நமக்கு சாஃப்ட்னு தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஆர்கானிக்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் நியூக்ளியர் இருந்தால் SN2 வந்து ஃபாஸ்ட்டாக போகும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இது சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அப்போ அது வந்து இது வந்து நமக்கு சாஃப்ட் பேஸ் அப்படின்னா இது கண்டிப்பாக சாஃப்ட் ஆசிட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது சாஃப்ட் ஆசிட் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேஸ். இது வந்து QCயில் இருக்குது. ஸோ HSAP தியரியை ரீட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ NS ஸ்பினைல் கேட்டிருக்காங்க. குரோமியம் 3+ வந்துட்டாலே நமக்கு நார்மல். அது மாதிரி Fe3+ வந்துட்டா இது இன்வெர்ஸ். சரிங்களா? ஸோ 1 வந்து நார்மல், 2 வந்து இன்வெர்ஸ். இப்போ இதில் வந்து நான் வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? நான் இப்போ 2மே வந்து நார்மல் போட்டேன். ஸோ எதுலையுமே நான் ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை எந்த ஒரு கொஸ்டின்ஸுக்குமே. ஸோ எனக்கான கரெக்ட் ஆன்சரே வந்து பார்த்தீங்கன்னா 49 கொஸ்டின் தான் கரெக்ட். சரிங்களா? அந்தளவுக்கு நம்ம இதுக்குன்னு தனியாக உட்காந்து நான் படிக்கலை. ஆரம்பத்தில் ஒரு படிக்கணும் வெறி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் டைம் ஆக ஸோ இந்த ஃபோக்கஸ் வந்து குறைஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கான இது வந்து பார்த்தீங்க அஜய்குமார்லேயே இருக்குது, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. இது வந்து இன்வெர்ஸ் ஸ்பினைல். Fe3+ வந்துட்டாலே ஜென்ரலாகவே இன்வெர்ஸ் ஸ்பினைல். குரோமியம் 3+ வந்துட்டாலே நமக்கு நார்மல் ஸ்பினைல் தான். சரிங்களா? அந்த ட்ரிக்கு வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். பட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணணும்னா ஸோ எதுக்கு வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும், ஸோ அதை பொறுத்து நம்ம
கொடுத்துனா இப்போ 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்வெர்ஸில் வரும். 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து சிஎஃப்எஸ்சி வேல்யூ வந்து அதிகமாக வந்தது அப்படின்னா நமக்கு நார்மல் ஸ்பின்னில் வரும். ஸோ இதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ ஆசிட் ஸ்ட்ரென்த்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சி ஆசிட் ஆஃப் குளோரின். ஸோ நமக்கு தெரியும் அதிகமான ஆக்சிஜன் இருந்தால் இது வந்து மோர் அசிட்டிக்காக இருக்கும். சிஎல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஆசிட் அப்படின்னா இந்த H+ டொனேட் பண்ண ஆசிட் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போ டொனேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஜுகேட் பேஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ இது வந்து O- இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோர் நம்பர் 3 நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டமோட ரெசனன்ஸில் இருக்குது, அதாவது டீலோக்கலைஸ் ஆகும். ஸோ மோர் நம்பர் ஆஃப் ஆக்சிஜனோட வந்து டீலோக்கலைஸ் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆகலாம். ஸோ இல்லை அப்படின்னா இப்படி ஆகலாம். ஸோ இப்படி ஆகலாம். ஸோ இந்த மாதிரி அதிகமாக டீலோக்கலைஸ் ஆகுறதுனால இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட். இந்த ஒரு -I எஃபெக்ட் குரூப்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ அதிகமான ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ பி தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் புக் வந்து ஸோ இதுவும் அஜய்குமார் தான். இது வந்து மெயின் குரூப் எலமெண்ட். ஸோ மெயின் குரூப் எலமெண்ட். ஸோ நான் அஜய்குமார் எல்லா புக்குமே வாங்கி வச்சிருக்கிறதுனால ஸோ ஸ்ட்ராங் ஆஸ். ஸோ இன்க்ரீசிங் ஆர்ச் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிஎஸ்ஐல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லிகாண்ட் எல் லிகாண்ட் வந்து என்னவாக இருந்தால் நமக்கு லீனியர் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும், செலக்டிவாக ஃபார்ம் ஆகுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ பைட் ஆங்கிள் வந்து ஸோ அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸோ இந்த லீனியர் ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இதில் பைட் ஆங்கிள் அப்படிங்கிறது ஸோ இதுக்கும் ஸோ இப்படி மெட்டல் வருது அப்படின்னா இதுக்கு இருக்கிற பைட் ஆங்கிள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே இருக்க லோன் பேர் மெட்டலோட வந்து கோஆர்டினேட் ஆகும்போது அப்போ இங்கே இருக்க அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பைட் ஆங்கிள் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மேஜராக கிடைக்கும் லீனியர் சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பைட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இதை காட்டிலும் கம்மியாக தான் இருக்கும், சியை காட்டிலும். ஸோ இதோட பைட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அதை பைட் ஆங்கிள் சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா கோன் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு செலக்டிவாக லீனியர் ப்ராடக்ட் கிடைக்கும். இதெல்லாம் சிஎஸ்ஆர் கொஸ்டின்ஸ். இது மியூஸில் 2 டார்லையுமே இருக்குது சரிங்களா. ஸோ இந்த பைட் ஆங்கிள் அதிகமாக இருந்தது அப்படின்னா பட் எக்ஸாக்டாக இதே ஸ்ட்ரக்சர் கொடுக்கல சரிங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸில் இல்லை, பட் இதுதான் அதிகமான பைட் ஆங்கிள் வர்றது. ஸோ இதே செட்டிலையும் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ பாஸ்ஜன் சீரியஸ் இப்போ N1 2க்கு போனால் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சீரியஸ் வரும், பால்மர் சீரியஸ் சாரி. ஸோ லைமன் சீரியஸ் N1 2க்கு போகும், 2 3க்கு போகும், 3 4க்கு போனது அப்படின்னா பாஸ்ஜன் சரிங்களா. 4 அதுக்கு அடுத்த எனர்ஜி லெவலுக்கு தான் போகும், 5 அதுக்கு அடுத்த எனர்ஜி லெவலில் தான் போகும் சரிங்களா. அப்போ இப்போ N = 3 வரும், 3 ஸோ N1 3 அடுத்த ஸ்டேட்டு 4 5 6 இப்படி தான் போகும். ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்ட் ஆன்சர். இது வந்து சத்யபிரகாஷில் இருக்குது. ஸோ எல்லா புக்லேயுமே இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஆக்சி ஹீமோகுளோபின். ஸோ இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு தான் போகும் சரிங்களா. இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 120 தான். ஸோ இது QHலையுமே இருக்கும் சரிங்களா. ஸோ FOO ஆங்கிள் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 125 சரியா, ஆக்சி ஹீமோகுளோபின். ஸோ அப்போது ஸோ அப்ராக்சிமேட்டாக இது தான் வரும் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா
ஆர்டர் ஆஃப் ரிலேட்டிவ் பாண்டிங் பவர் ஆஃப் ஜிங்க் அயன் டுவோர்ட்ஸ் ஹேலைட் அயன் இன் கார்போனிக் அன்ஹைட்ரேட் என்சைம். சரிங்களா, அன்ஹைட்ரேட் என்சைமோட அந்த ஹேலஜனோட ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது QCலே இருக்குது. சரி, நார்மலாக Fe2+ இந்த ஃப்ரீ அயானோட இருக்கும்போது ஃப்ளூரின் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, F-, Cl-. ஸோ இந்த ஆர்டரில் இருக்கும். இன்கேஸ் என்சைமாக இருந்தது அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர் 5-, நெக்ஸ்ட்டு Cl-, Cf-. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர். இது QCலையுமே இருக்கும். சரிங்களா, ஸோ என்சைமோடு இருக்கும்போது ஸோ இந்த ஆர்டரில் இருக்கும், ஃப்ரீ அயானோட இருக்கும்போது ஸோ இந்த ஆர்டரில் இருக்கும். சரிங்களா, ஸோ அப்புறம் கட் ஆஃப் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்குது. நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்ததை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அரௌண்ட் ஒரு 60 கொஸ்டின்ஸ் ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதுலேயும் சில்லி மிஸ்டேக் பண்ணால் கூட அதுவும் வராது. சரிங்களா, இப்போ நமக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேஜரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 150 எபோவ் வரும். சரிங்களா, 150 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கு மேலே இந்த மேஜர்லேயே ஒரு விரல் விட்டு என்னால் ஒரு 10 பேருக்கு மேலே எடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 10 to 13 பேர் மேஜரில் மட்டுமே. சரிங்களா, ஸோ இப்போ BC அப்படின்னா அதுக்கான கட் ஆஃப் எப்படி வரும் அப்படின்னா ஸோ 90 to 100க்குள்ளே இருக்கலாம். இதில் கண்டிப்பாக ஒரு 20 பேராவது இந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. ஸோ MBCயை பொறுத்த வரைக்கும் ஸோ 80 to 90 இதில் மெஜாரிட்டி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ மார்க்கு இந்த மேஜரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஸ்கோர் பண்ண எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு 60 to 70 ரேஞ்சுக்குள்ளே தான் அதிகமான மார்க்கே வாங்கியிருக்காங்க. ஸோ MBC எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் இந்த கேட்டகரியில் அதிகமாக மார்க் வந்து கிளிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ 50 to 60 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அதிகமான மார்க் நிறைய எடுத்திருக்காங்க. சரிங்களா, அதுவுமே கட் ஆஃப் ரொம்ப தான் கம்மியாக தான் வரும். பட் இதுவரை கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பண்ணதில்லை. பட் நிறைய பேர் கேட்டதுனால ஸோ SC STக்கெலாம் வந்து பாருங்கள் ஸோ 70 to 80 இதெல்லாம் அதிகம் தான். பட் இந்த லெவலுக்குலாம் வராது. ஸோ 60 to 70 வரலாம். சரிங்களா, ஸோ எக்ஸாக்டாக ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. இதில் அந்த டிஸ்கிரிப்டிவ் இவங்க மார்க் அதிகமாக எடுத்தால் கூட ஒரு 30 வச்சா கூட ஸோ 145 வருதுன்னா கட் ஆஃப் 145லாம் வராது. சரிங்களா, இப்போ யார் அதிகமான மார்க் அதை பொறுத்து கட் ஆஃப் வராது. பட் இப்போ 145லாம் கட் ஆஃப் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள்லாம் கிடையாது. சரிங்களா, கண்டிப்பாக OC அப்படின்னால கண்டிப்பாக 100 எபோவ் ஸோ அவ்வளோதான் வரும். ஸோ ரொம்ப பேரில் அந்தளவுக்கு எக்ஸாம்லாம் எழுதலை, கம்மியாக தான் எழுதியிருக்காங்க. ஸோ BC அப்படின்னா இதில் கம்மி பண்ணோம் அப்படின்னா ஸோ 80 to 90 ஸோ இந்த ரேஞ்சில். ஸோ MBC அப்படின்னா ஸோ 70 to 78. ஸோ SC அப்படின்னா ஸோ 60 to 69. சரிங்களா, ஸோ 58 63 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டாக வரும்னா இப்படி தான் வரும். ஸோ அந்தளவுக்கு எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்டுமே கம்மி தான். ஒரு 10 பேர் 20 பேர் அதிக மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காகலாம் கட் ஆஃப்லாம் ரொம்பலாம் அதிகமாகலாம் போகாது. சரிங்களா, இது வந்து ஒன்லி மேஜருக்கு மட்டும்தான் சொல்கிறேன். சரிங்களா, மேஜர் தான் ப்ளஸ் அதில் மார்க் வந்தாலுமே ஸோ கட் ஆஃப் வர்றதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். சரிங்களா, ஸோ மேஜரில் மட்டும் இவ்வளவு எடுப்பாங்க மேக்ஸிமம். சார் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மேஜர் ப்ளஸ் அந்த டிஸ்கிரிப்டிவ் மார்க்கு ஆட் பண்ணாலே இவ்வளவு தான் வரும்ன்ற கட் ஆஃப். சரிங்களா, இது வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க மேஜரில் மட்டுமே. பட் இதை வச்சா நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து அவங்க எடுக்கிறத பொறுத்து நம்ம கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு தான்.
சரிங்களா? மெஜாரிட்டி அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்க அதை பொறுத்து தான். ஃபஸ்ட்டு அதுக்காக 150, 160 எடுத்தாங்க. கட் ஆஃப் 160லாம் வராது. சரிங்களா? ஸோ அப்போ மேக்ஸிமமே இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால மேஜர் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் சேர்ந்தே 100 எபோவ் தான் வரும். பிசிக்கெலாம் 80 to 90 தான் வரும். எம்பிசிக்கெலாம் 70 to 78 தான். எஸ்சிக்கெலாம் 60, 69, எஸ்டி. ஸோ இந்த ரேஞ்சில் தான் மேக்ஸிமம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ நான்லாம் கரெக்டாக எழுதியிருக்கிறது என்னுடைய மார்க்கு இந்த 49 கொஸ்டின் எனக்கே கரெக்ட். ஸோ அந்தளவுக்கு தான் இதுக்கு நம்ம உட்காந்துலாம் படிக்கல. சரிங்களா? மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ஸோ 51 to 60 கொஸ்டின்ஸ் அசால்ட்டாக நம்மளால் படித்ததை வச்சு போட முடியும். 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னே தெரியல. மேக்ஸிமம் எக்ஸாம் எழுதின 90% பேருக்கு வந்து நமக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரியாது. சரிங்க, அதில் ரேராக ஒரு சில பேர் வேணால் அவங்க கொடுக்குறத வச்சு கரெக்டாக ஆன்சர் வந்துருந்தா அதில் கொஞ்சம் மார்க் வருமே தவிர மற்றபடி கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது, கொஞ்சம் மாடரேட். சரிங்களா? ஸோ அந்த 80 கொஸ்டின் ரிமைனிங் இருக்க கெமிஸ்ட்ரியில் 80 கொஸ்டின் எவ்வளோ போட்டிருக்காங்க அதை பொறுத்து நம்ம மார்க் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 150, 140லாம் ஸோ வரும், பட் அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வராது. சரிங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு மார்க் அந்த ஓசிக்குள்ளே வந்துடுவாங்களே தவிர ஸோ அதை வச்சு நமக்கு 140 தான் கட் ஆஃப், 150 தான் நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.